அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் எல்எஸ்எஸ். உன் தவப்புல யாரையோ லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். மா பேர் என்னன்னு கேளுமா. பேரு பூஜா. அவன் அவளை என்ன வேணா பண்ணிருப்பான். என் பொண்ணை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா என்னன்னா, அதாவது லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டிலோட அந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுமுக நடிகர் தான், புதுமுக ஹீரோயின் தான். படத்துடைய கதை என்னென்னா, தொலைந்து போன காதலியை தொலைந்து போகாத காதலோடு காதலன் தேடி செல்கிறார் இப்படிங்கிறத நம்ம ஒரு வரையில் சொல்ல முடியும் கவித்துவமா. அதுக்கு முன்னாடி கதையை நம்ம டக்குன்னு லைட்டாக விரிவாக பார்த்துருவோமா. ஹீரோ அவர் வந்து படிப்பில் பக்கா பையன், ரொம்ப டீசெண்டான பையன், நல்ல குடும்பத்து பையன் அப்படின்ற மாதிரி எல்லா சகல நல்ல பையன்களுக்கான பொருத்தங்களும் இருக்கக்கூடியவர். அவருடைய நல்ல குணத்தை பார்த்து ஹீரோயின் வந்து லவ் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் கல்லூரியில் படிக்கும்போது லவ் பண்ணிருக்கும்போது ஹீரோயினுடைய அப்பா வந்து ஒரு நார்த் ஈஸ்ட்டு, ஆனால் அவங்களுடைய மனைவி வந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடுறாங்க. அதனால் ஹீரோயின் வந்து அப்பாவோடு இருக்கிறாங்க. ஓகேவா. ஹீரோவுக்கு வந்து அப்பா வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு, அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நம்ம வினோதினி அக்கா. அவ்வளோ அற்புதமாக அவங்க நடிச்சிருக்காங்க. அது வேற. இப்படி வந்து இவங்க 2 பேரும் காதலில் இருக்கும்போது இவங்களோட ஹீரோயின் வந்து எங்கள் அம்மா அப்பயே நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹீரோவும் கூட நானும் துணைக்கு வரேன் அப்படின்றாரு. இல்லை நீ வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை அதையும் மீறி இவங்க வந்து அங்கே போயிடுறாங்க, நார்த்துக்கு போயிடுறாங்க. நார்த்து போனால் அங்கே போன இடத்துல வந்து ஹீரோயின் வந்து மிஸ் ஆகிடுறாங்க, தொலைஞ்சிடுறாங்க. அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தேடி அலைகிறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் தேடுறாரு. ஹீரோயின் அப்பா ஹீரோ மேலே டவுட் பட்டு ஒரு பிரச்சனைப்பட்டு ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. கடைசியில் தொலைந்து போன காதலியை அவர் ஹீரோ கண்டு மீட்டு எடுத்தாரா, அவங்களுடைய காதல் அடுத்த கட்டத்துக்கு போச்சுதா அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதையாக வந்து விரியுது. ஹீரோ வந்து அதாவது நடிப்பு என்பது கமல் சார் தான் சொன்னார் நினைக்கிற ஒரு வாட்டி, நீ நல்லா நடிக்கணும், ஆனால் நீ நடிக்கிறங்கிறது கீழே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த கதாநாயகன் அங்கே தெரியக்கூடாது. அந்த எந்த நடிகரோ அந்த நடிகருடைய பேர் வந்து ஆதவ் கிருஷ்ணா, ஆதவ் அர்ஜுனா இல்லை, ஆதவ் கிருஷ்ணா. அவர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் ஸ்க்ரீனில் தெரியணும். அதில் ரொம்பவே தடுமாடி இருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள் முதற்கொண்டு எல்லா ஆக்ஷன் காட்சியில் உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சிருக்காரு, நல்லா சண்டை போடுறாரு, அதெல்லாம் வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஏரியாக்களில் இன்னும் நடிப்பு பயிற்சி அவர் பெற்றே ஆகணும், அது தெரிஞ்சுது. அப்புறம் கதாநாயகி வந்து சிம்ரன் அத்வானி, பேரில் ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, அவங்க அழகாக இருக்காங்க. இன்னும் அவங்களும் ஒரு சில இடத்துல அவங்க ஓரளவு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இன்னும் நல்ல நடிப்பாக கண்டிப்பாக அவங்க பெற்றே ஆக வேண்டும். ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு வந்து அந்த காலம் மாதிரி கிடையாது. முழு திறமையை நம்ம ஸ்க்ரீனில் காட்டினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். அப்படியான சூழ்நிலை இருக்குங்கிறதுனால நம்ம இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து சொல்லிக்கிறோம். வினோதினி அக்கா அவங்களுடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக, சின்ன கேரக்டராக இருந்தால் கூட அவங்க வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரீனில் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அவங்க கொண்டு வராங்க. முக்கியமாக ஒரு ஜூம் காலில் பேசக்கூடிய ஒரு சீனில் அவங்களுடைய க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் அழகாக இருக்குது, சிரிப்பு வருது. ஜாவா சுந்தரேசன் அவருடைய வழக்கம் போல் அவர் ஏனோ அந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பயன்படுத்திருக்கலாம். படத்தோட முதல்ல வராரு, முடிவில் வராரு, இடையில வராரு, 3 இடத்துல தான் வராரு. இன்னும் அவரை யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் வரக்கூடிய இடத்துல அவருடைய இருப்பை வந்து அவர் தக்க வைத்து கொண்டே இருக்கிறார். சதீஷ்குமாரோட இசை வந்து இறைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில இடங்களில் காட்சிக்கு சம்மந்தமில்லாத இசை மாதிரி பேக்ரவுண்டில் தனியாக ஒழிச்சிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம். ஒளிப்பதிவாளர் இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ட் கம்போசிங் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக அழகாக பண்ணியிருக்க முடியும். முக்கியமாக எடிட்டர் வந்து இதில் இன்னும் நல்ல ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா சில இடத்துல வந்து டக்குன்னு கட் பண்ணி அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த கட்டில் அவளை ஜம்ப் தெரியுது. சில இடத்துல அப்படி ஃப்ரீஸ் ஆகி படம் கொஞ்சம் நேரம் அப்படி நின்று அதுக்கு அடுத்து இன்னொரு சீனுக்கு அந்த ஷார்ட் ட்ரான்ஸ்லேஷன் வந்து அப்படி ஒரு கொஞ்சம் அன்மெச்சூராக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இருந்திருக்கலாம். ஸ்டேஜிங் லெவலில் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு இயக்குனர் கொண்டு போயிருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்துருக்கலாம். அந்த இடத்துலையும் கொஞ்சம் சின்னதாக சொதப்பிட்டாங்க. இருந்தாலும் ஒரு எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட்டு சின்ன டீமை வச்சு ஓரளவு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை வந்து இந்த லவ் வந்து லைட்டாக லைக் பண்ண முடியும். பட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து உழைப்பு கொடுக்கல, கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.